டீச்சர்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் பார்க்க போகிறோம். மைக்ரோ டெக்னிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாட்னியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸில் இருந்து ப்ளஸ் வந்து மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் வைஸாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம். டோட்டலாக தான் நீங்கள் வாங்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மில் கண்டிப்பாக கிடைக்காது. எல்லாமே உங்களுக்கு வந்து பிரிண்டட் போட்டு கொரியர் மூலமா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அனுப்பி வைக்க முடியும். எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, வாங்க நம்ம டாபிக்குள்ள போயிடலாம். மைக்ரோ டெக்னிக்ஸ் பொறுத்த வரைக்கும் the preparation of the plant material for microscopic observation is called the micro techniques. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா மைக்ரோ டெக்னிக்ஸ் சொல்லுவோம். The micro technique help to the study of the tissue in the higher that is a original conditionல வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் இருக்கும். நமக்கு டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்லயோ அதாவது வேற ஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிளான் பண்ணி ஒரு என்ன சொல்றது அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அட்வான்ஸ் முறையில செய்யக்கூடியதை நம்ம என்ன சொல்றதுன்னா மைக்ரோ டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இட் ப்ரொவைட் a way to study of the individual cells. நம்மள என்ன பண்ண முடியும்னா பர்டிகுலரா ஒவ்வொரு செல்லை பத்தியும் நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிக்க முடியும். செல்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸை பத்தி மட்டுமே படிக்க முடியும் தனியா. இப்போ மைட்டோகாண்ட்ரியா வேணுமா, மைட்டோகாண்ட்ரியா மட்டும் தனியா படிக்க முடியும். நியூக்ளியஸ் வேணுமா, நியூக்ளியஸை மட்டும் தனியா நம்ம என்ன பண்ண முடியும்னா அப்சர்வ் பண்ணி படிக்க முடியும். இந்த மாதிரி கூடிய என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம மைக்ரோ டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோ டெக்னிக்ஸ் பொறுத்த வரைக்கும் as it is a own important and experimental pathology and clinical pathology சொல்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பிரிச்சுக்கலாம். சரி, pathological அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா the cells and the tissues are observed and studied under the microscope. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த நோய் உண்டாக்கக்கூடிய உயிரிகள் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா, அது ஃபங்கஸா, ஒரு பாக்டீரியாவா, ஒரு வைரஸா, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய இந்த டெக்னிக்ஸ் தான் என்ன பேர் அப்படின்னா மைக்ரோ டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. A clear observation of the material under the microscope require on the elaborated processing of the material. இதுல மெயினா வந்து 5 மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சைட்டாலஜிக்கல் மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் the teasing, smear preparation, squash preparation, wall mounting, அதே மாதிரி மைக்ரோடோமி. மொத்தம் வந்து எத்தனை டைப் இருக்கு அப்படின்னா 5 டைப் இருக்கு. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணலாம்னா क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க, டீசிங். டீசிங் பொறுத்த வரைக்கும் the tissue is absorbed by teasing. A bit of tissue is teased in a saline solution. It is obtained from the saffron or using. The stain, the material is mounted on the slide and absorbed under the microscope. எதுல பார்த்துக்கலாம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்ல பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஸ்பைரோகைரா. Smear preparation அப்படின்னு பார்த்தீங்கன்னா the fluid tissue such as blood and soft tissue, அதே மாதிரி ஆனியன், ரூட் டிப்பு, அது அப்சர்வ் பை த smear preparation மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். Smear is a thin film of the tissue in slide. Example bacterial cell, the suspension culture cell, blood. மெயினா பாருங்க இதுல blood, இந்த fluid tissue எல்லாமே நம்ம என்ன மெத்தட்ல பார்க்குறோம் அப்படின்னா smear preparation மெத்தட்ல தான் பார்க்குறோம். A drop of the blood taken and the slide made into the thin film with the help of the edge of the another slide. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓல்டு மெத்தட். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு டிராப் இருந்தாலே போதும். அந்த டிராப் வச்சு உங்களுக்கு என்ன, உங்களுக்கு சுகர் லெவல் இருக்கு, பிரஷர் லெவல் எவ்வளவு இருக்கு, A to Z என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே மாதிரி இதுல the dried stained, the covered with the cover glass and observed under the microscope. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓல்டஸ்ட் மெத்தட். என்ன பிளட் குரூப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்குவாஷ் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்கிங் a soft tissue into the transparent thin film, a gentle pressure is called the squash preparation. இதுல நம்ம என்ன பண்றோம்னா சாஃப்ட் டிஷ்யூ தான் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேங்களா? அதே மாதிரி சாஃப்ட் டிஷ்யூ such as எக்ஸாம்பிள் வந்து டெஸ்டிஸ், ஆனியன் ரூட் டிப்பு ஆர் அப்சர்வ் பை த ஸ்குவாஷ் ப்ரிப்பரேஷன். அப்போ ஸ்குவாஷ் ப்ரிப்பரேஷன்ல என்னென்னலாம் நம்ம வந்து வச்சு பார்க்க முடியும், அதை வந்து ரிசர்ச் பண்ண முடியும் அப்படின்னா டெஸ்டிஸ், ஆனியன் ரூட் டிப், இதை பார்த்துங்க. அடுத்தது the soft tissue is placed on the slide. Is cover the glass, it dropped over it, the gently pressure
is applied on the cover glass with the rear end of the brush. இதே மாதிரி மெட்டீரியல் மேட் அப் ஆஃப் தின் லேயரா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்குவாஷ் ப்ரிப்பரேஷன். அடுத்து wall mounting, இது நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஒன்று. Certain the object are transparent and they are mounted entirely as such. The process is called the wall mounting and this slide is called the wall mount. Example pollen grain wall walks. Microtomy அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா microtomy is a cytological technique by which the extremely thin transparent section of the tissue and the cells are prepared for the microscopic observation. Detailed cytological studies can be made by preserved cell. For the microscopy studies பொறுத்த வரைக்கும் the tissue or cell subjected to the number of chemical and physical treatment is called the processing. Processing எப்படி இருக்கும் அப்படின்னா sensitive, skillful cytological techniques where the tissue are prepared for observing under the microscope. இது மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபிக்சேஷன், டீஹைட்ரேஷன், கிளியரிங், எம்பிடட், செக்ஷனிங், ஸ்டெயினிங், மவுண்டிங், லேபிளிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். சரிங்களா? இந்த மெத்தட் என்னென்னங்கிறத பார்த்துங்க. ஃபிக்சிங், டீஹைட்ரேஷன், கிளியரிங், எம்பிடடிங், செக்ஷனிங், ஸ்டெயினிங், மவுண்டிங், லேபிளிங். இந்த மவுண்டிங் அப்படிங்கிறது நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது. மவுண்டிங் மீடியம் எதுன்னு கேட்பாங்க. The fixing பொறுத்த வரைக்கும் fixation is the preservation of the cell structure of the material in the lifelike condition. The fixation is done by the chemical or breathing method. உரைநிலை வச்சிருக்கிறோம் இல்லையா, அத breathing அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். The chemical used for fixative are called the fixatives. The fixative may be simple fixative such as the formation of the picric acid, the osmium tetroxide, or compound fixative such as Boyens fluid. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்னைஸ் fluid இதெல்லாமே வந்து நமக்கு ஃபிக்சேஷன்ல வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம நேத்து நான் சொன்ன மாதிரி நிறைய क्वेश्चन பேப்பர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 क्वेश्चंसக்கு மேல நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அது நாம சொன்னதுல இருந்து தினமும் ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா நேத்தும் வாங்குனீங்க, இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்ப வேணும்ங்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து டீஹைட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் dehydration is the removal of water molecule from the fixed tissue. The water molecule are removed with the help of alcohol, ethanol. சரிங்களா? அப்ப dehydration என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் வந்து ட்ரை பண்றது. அதுக்கு பேர் தான் dehydration. இதுக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னு கேட்டாங்கன்னா the fixed tissue is passed through the series increasing concentration of alcohol such as 30%, 50%, 70% and 90% என்ன பண்றாங்க? Absolutely alcohol வந்து 95% என்ன பண்றாங்கன்னா ஆல்கஹால் வந்து யூஸ் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய வாட்டரை வந்து ட்ரை பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னு கேட்டாங்கன்னா ஆல்கஹால். கிளியரிங் ஏஜென்ட், இது நமக்கு ஏற்கனவே கேட்ட क्वेश्चन. The removal of alcohol from the dehydrated material is called the clearing. Clearing is also known as a dealkalization. After treated with the absolute alcohol, the material is cleared with some clearing agent. Example வந்து Xylor or Xylon. Cedarwood oil, அதே மாதிரி clove oil, benzene and toluene இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியரிங் ஏஜென்ட்ல வரக்கூடியது. 2013 டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. Cylon பொறுத்த வரைக்கும் Cylon is a commonly used in clearing agent for electron microscope, propyl oxide used. சரிங்களா? இந்த கிளியரிங் ஏஜென்ட்ல என்ன क्वेश्चन கொடுத்திருந்தாங்கன்னா இதெல்லாம் கொடுத்துட்டு இதுல எது கிளியரிங் ஏஜென்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கேட்டிருந்தாங்க. அப்ப cedarwood oil, Xylon, clove oil, benzene and toluene இதெல்லாமே நமக்கு கிளியரிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கங்க. Embedded பொறுத்த வரைக்கும் நமக்கு the embedded is a block making. The cleared material is embedded is supporting medium sufficient hardness for cutting the thin section. நம்ம thin section நம்ம என்ன பண்ண முடியும்னா கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் using the microtome. எதுல யூஸ் பண்றோம்னா microtome. For the light microscope the material embedded in the paraffin, அதே மாதிரி celloidine or ice. எதுல embedded பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா paraffin, celloidine, iceல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க embedded பண்றாங்க, புதைச்சி வைக்கிறாங்க. The electron microscope or cleared material is embedded in plastic, epoxyrenine, araldite, அதே மாதிரி margless or durocarbon. The method was introduced by Glubs in 1869. There is a 3 type of embedded. One paraffin method, இன்னொன்று வந்து celloidine embedding, இன்னொன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா gelatin embedding. Paraffin embedded is a common method
which a paraffin wax is used. இப்போ paraffin, celloidine, gelatin வந்து பாத்தீங்கன்னா embed பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய substance. அடுத்து sectioning பொறுத்த வரைக்கும் the slicing of the embedded, sliceனா சின்ன சின்னதாக கட் பண்றது. The material into the thin section of the microtome is called the sectioning. The embedded material is sliced into this thin section using the microtome. The light microscope, the section are cut or rocking microtome or rotating microtome, breezing microtome. மொத்தம் 3 type of the நமக்கு microtome இருக்கு. Rocking microtome, rotatory microtome, breezing microtome. அதுக்கு அடுத்து the electron microscope, the section are cut on the ultra microtome. For light microscope, the thickness of the section should be 6 to 8 micron. For electron microscope, the thickness the section should be 50 to 200 meter micron வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகும் millimicron. The section come out the ribbon. The pieces of the ribbon are spread in slide and the slide is placed on the hot plate ல நமக்கு என்ன இருக்குன்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து staining method. Staining பொறுத்த வரைக்கும் process. The staining process by which is the section or colored suitable stain. The stain may be alcoholic or aqueous. Alcohol இருக்கலாம் அல்லது நமக்கு என்னது aqueous வாட்டர் மாதிரி இருக்கலாம். When alcohol is stain used for the slide containing the section transferred to the xylol. என்ன பயன்படுத்துறாங்கன்னா xylol பயன்படுத்துறாங்க. The wax dissolved and the section become the transparent. எப்படி இருக்குன்னா பொதுவா transparent இருக்கும். மூவ் ஆகக்கூடியது மாதிரி சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி. The transparent section kept the alcohol stain for 1 or 2 minutes. The stained material washed in xylol to remove the excess stain. சரிங்களா? இப்போ நாம என்ன பண்ணிட்டோம், ஒரு மைட்டோகாண்ட்ரியா வந்து ஜீனஸ் கிரீன் யூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன். அதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்லைடுல வந்து கவர் பண்ணி வச்சுட்டோம். எக்ஸ்ட்ரா வெளியே இருக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கும், அது தண்ணி உரியமா இருக்கும், அந்த பேப்பரை வச்சு நம்ம இது பண்ணுவோம். அதுக்கு பதில் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சைலால் அப்படின்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்துறாங்க. அப்ப அது ரிமூவ் அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஸ்டெயின் என்ன பண்ணிக்கும், உறிஞ்சிக்கும். ஓகேங்களா? When the aqueous stain is used, the slide containing the section passed through the serious alcohol with the decreasing concentration such as the absolutely alcohol வந்து பாத்தீங்கன்னா 90% or 70%, 50-30% வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். Finally, the section treated with the water. The thin section, then section is kept the aqueous stain for 1 or 2 minutes. It is then washed in distilled water to remove the excess stain. Especially என்ன வாட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா distilled water வந்து நம்ம யூஸ் பண்றோம். அது என்ன distilled waterன்னு கேட்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய வண்டிக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதான் distilled waterன்னு சொல்லக்கூடியது. எந்த ஒரு மினரல்ஸுமே இல்லாத வாட்டருக்கு பேர் தான் distilled water. ஓகேங்களா? The stained section is a pass through the series of the alcohol with increasing concentration such as 30 to 50%, 70-90 absolute அதே மாதிரி absolute alcohol. The material is cleared in எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா xylol அப்படின்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்துறோம். மவுண்டிங் பொறுத்த வரைக்கும் the stained material mounted in a Canada balsam என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா Canada balsam, Apis balsaminia. இது நமக்கு பல தடவை வந்து பாத்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின். The drop Canada balsam placed on the section and the cover glass is gently placed over it, avoiding to the air bubbles. சின்ன சின்ன வேற பபிள்ஸ் மாதிரி வராம இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் நமக்கு வந்து இந்த மவுண்டிங் மீடியம். எது மவுண்டிங் மீடியம் சொல்லி பல தடவை கேட்டிருக்காங்க. கனடா பால்சம் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஏபிஸ் பால்சமேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல இருந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மவுண்டிங் மீடியம் ஃபார் த லைட் மைக்ரோஸ்கோப். அதே மாதிரி இது எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு கேட்டாங்கன்னா லைட் மைக்ரோஸ்கோப்புக்கு யூஸ் பண்றோம். DBX, டெஸ்ட்ரோன் பிளாஸ்டிசர் சைலான் அண்ட் கனடா பால்சம் ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மவுண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். கனடா பால்சம்ங்கிறது எல்லாத்துக்கும் காமனா தெரியும். ஆனா டெஸ்ட்ரின் பிளாஸ்டிசர் சைலான் அப்படிங்கிறது புதுசா இருக்கு, இதை பார்த்து வச்சுக்கோங்க. Canada balsam is a resinous mounting medium. It is obtained as a natural exodus from the Apis balsamania. எந்த பிளான்ட்ல இருந்து கிடைக்குதுன்னா Apis balsamania சொல்லக்கூடிய பிளான்ட்ல இருந்து கிடைக்குது. The medium most suitable for the permanent slide preparation. அதே மாதிரி glycerin diluted to 15 to 20%, widely used for the mounting semi-permanent and the temporary preparation. அதுக்கப்புறம் glycerin jelly used for the mounting any preparation without undergoing process of the dehydration. The proportional அதே மாதிரி பாத்தீங்கன்னா the proportion of the constitution of the gelatin வந்து 5 gram, water வந்து நம்ம 30 ml எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த டெக்னிக்ஸ் வந்து மேசரேஷன் டெக்னிக்ஸ். மேசரேஷனை பொறுத்த வரைக்கும்
is a process isolation of the cell by the dissolution of the matrix, அதாவது middle lamella, the bind with the individual cell. The isolated cells can be examined under the microscope. எதுக்காக யூஸ் பண்றோம்னா மைக்ரோஸ்கோப்ல வந்து நம்ம தெளிவா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றோம். A variety method are used in separate cell. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லை நம்ம ஈஸியா செப்பரேட் பண்றது, இதுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மேக்ரேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்றோம். இதுல மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. இது வந்து நம்ம JSH அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு வந்து தொடர்ந்து 2017 2019 2 டிஆர்பி எக்ஸாம்லயும் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா which one of these not a macration techniques அப்படின்னு கேட்டிருந்தாங்க. JSH நல்லா வச்சுக்கோங்க. இதுல ஜெப்ரி மெத்தட், சுல்ஜஸ் மெத்தட், ஹார்லோ மெத்தட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா JSH அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னொன்று என்ன கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபியூஜன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஃபியூஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல வராது. இந்த JSH அப்படின்னு சொல்லக்கூடியதான் வரும். இது நல்லா வச்சுக்கோங்க. ஜெப்ரி மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2019 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுல in ஜெப்ரி மெத்தட் மேசரேஷன் fluid consists of the equal amount of 10% chromic acid and 10% nitric acid. இதுதான் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, 10% chromic acid and 10% nitric acid. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் ஆர்வமா சேர்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை, அதாவது வர சாட்டர்டேவோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் யாரும் வந்து நான் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றேன் அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அந்த கீயோட நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எத்தனை பேர் என்ட்ரி ஆகுறாங்களோ அந்த ப்ராசஸை முடிச்சிருவோம். ஓகேங்களா, அதை நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா சீக்கிரமா முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. The take small slice of the material, boil and cool in water, then treated with the maceration fluid. அதே மாதிரி when the wash in the water, remove the last trace of the acid. The stain is macerated material with the 1% aqueous in softening. Rinse in water, dehydrate alcohol series, clear the xylol, mount in the Canada balsam. அதை வந்து பயன்படுத்துறோம். மெயினா அதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜெப்ரி மெத்தட் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினா வந்து 10% குரோமிக் ஆசிட், 10% வந்து நைட்ரிக் ஆசிட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வேற என்ன யூஸ் பண்றோம்னா கனடா பால்சம். மவுண்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம்னா கனடா பால்சம் யூஸ் பண்றோம். கிளியர் இன் xylol, xylol அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பயன்படுத்துறோம். இதை பார்த்து வச்சுங்க. அடுத்து சூல்ஜஸ் மெத்தட். சூல்ஜஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நம்ம டெம்பரரி ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். The Suljas method is a maceration fluid consists of the concentrated nitric acid and a few crystal potassium chloride. என்னென்ன பயன்படுத்துறோம்னு பாருங்க. நைட்ரிக் ஆசிட்டும் அதே மாதிரி few crystal potassium chloride யூஸ் பண்றோம். Take small slice of the material in China dish. Add enough to the maceration fluid. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா add பண்ணிக்கலாம். Heat gently until the material is a bleached white. The macerated material is thoroughly washed. வாட்டர் ஸ்டெயின் வந்து பாத்தீங்கன்னா 1% வந்து ஃபேப்ரின் அப்படின்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்துறோம். rinse in water, dehydrated in alcohol series, clear in xylol, mount in the Canada balsam. இதே சேம் தான். xylolம் Canada balsam தான் நம்ம என்ன பண்றோம்னா மவுண்டிங்க்கு யூஸ் பண்றோம். சூல்ஜஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சூல்ஜஸ் மெத்தட்ல வந்து நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்றோம். அதே மாதிரி few crystal potassium chloride யூஸ் பண்றோம். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி இந்த 10% குரோமிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் கேட்டிருக்காங்க. அப்ப சூல்ஜஸ் மெத்தட்ல கேட்கலாம் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றோம்னு கேட்டாங்கன்னா நைட்ரிக் ஆசிட்டும் அதே மாதிரி பொட்டாசியம் குளோரைடு யூஸ் பண்றோம். மேசரேஷன் டெக்னிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா the 3-dimensional structure of the cell, the various character of the cell, example wall thickening, pores, ornamentation, shape வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக நம்ம மேசரேஷன் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி the help the study structure of the individual cell, dissolving the pectic material in the middle lamella. ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுங்க. ரெண்டுக்கும் என்னென்ன யூசஸ் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரிச்சு கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. ஹார்லோ மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா குளோரின் வாட்டர் தான் நம்ம என்ன பண்றோம்னா பயன்படுத்துறோம். இது ஒண்ணுதான் முக்கியமானது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 3 மெத்தட் நமக்கு அடிக்கடி ஏற்கனவே 2-3 தடவை கேட்டுட்டாங்க. அதை கண்டிப்பா பேஸ் பண்ணி என்னென்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வச்சுட்டீங்கன்னா போதும். அடுத்து எபிடெர்மல் பீலிங். The remove of lower epidermis of the leaves is called the epidermal peeling. Epidermal peeling helps to study the number of arrangement, distribution and structure of the stomata. Example என்ன பயன்படுத்துறோம்னா glycerin, phenol. அதாவது epidermal peelingனா மேல் பகுதி என்ன பண்றோம் உரிச்சி எடுக்கிறோம்.
அதான் எபிடெர்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயரை வந்து பீலிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. லாக்டோபினால் அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ் அப்டைன்ட் பை த மிக்சிங் ஆஃப் த ஃபாலோயிங் பினால், அதே மாதிரி வந்து லாக்டிக் ஆசிட், கிளிசரின் 40 ml நம்ம பயன்படுத்துறோம். என்னென்ன பயன்படுத்துறோங்கிறத பார்த்துங்க. வாட்டர் வந்து 20 ml. While making, mountain care should be taken. To keep the material is the center of the slide. To use only the proper amount of the medium. To avoid the air bubbles in the tissue or under the cover glass. The electron microscope, the mounting is done on the perforated metallic disc grid and the mounting material former parallelization அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பயன்படுத்துறோம். அடுத்த labeling. Soon the slide prepared is marked in labeled. The identification of the material should be posted along the edge of the slide. என்ன பண்ணனும்னா ஸ்லைடுக்கு இந்த எட்ஜ்ல என்ன பண்ணிருப்பாங்க, சின்னதா ஒரு ஸ்லிப் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்லைட் இந்த ஸ்லிப்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா என்ன பீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி அதுல எழுதியிருப்பாங்க. பிரிண்டடாவோ கையிலயோ எழுதியிருப்பாங்க. அடுத்து டெம்பரரி மவுண்டிங். டெம்பரரி மவுண்டிங் அப்படின்னா அப்போதைக்கு பயன்படுத்தக்கூடியது. The sectioning plant material is mounted on a slide in glycerin. Study under the microscope. Glycerin, lactophenol, and glycerin jelly are used in the temporary mounting. Mounting is necessary in the position on the object properly for clear view. The cut section of the material are removed by the hairs brush to water in a watch glass. அதை நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன கரெக்டா செக்ஷனா கட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீசஸ் என்ன பண்றோம் அப்படின்னா சின்ன சின்ன பிரஷ் மாதிரியோ அல்லது தண்ணி ஊற்றி நம்ம என்ன பண்றோம்னா அதை பூரா ரிமூவ் பண்ணிடுறோம். வெரி தின் செக்ஷன் யூஸ்வலி ஃப்ளோட். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப தின் செக்ஷனா நம்ம எடுத்துடக்கூடாது. என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி உள்ள நம்ம ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மிதக்க ஆரம்பிச்சிடும். There is a stain in the mounted on the slide for observation. Both temporary and permanent preparation are made for the free hand section. The fine thin section is stained into the sapphire 4 to 5 minutes. The excess stain is removed by the washing in the water. Then mounted in glycerin, this section should be mounted on the center of the slide. No air bubbles should enter the medium while mounting. Only the necessary quantity of the mounting medium should be used. The extra amount can be soaked by the piece of the blotting paper from the edge of the cover slip. அப்ப எக்ஸ்ட்ரா அந்த சின்னதா ஒரு கவர் கிளாஸ் இருக்கும், ஒரு 50 பைசா சைஸுக்கு இருக்கும். அந்த சைஸ்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சின்னதா ஒரு பேப்பர் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த பிளாட்டிங் பேப்பர்னு சொல்லக்கூடியது. அப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த கலரையும் வாட்டரையும் நம்ம என்ன பண்ணிடணும், உறிஞ்சி எடுத்துடணும். இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா உறிஞ்சி எடுத்துடணும். Preparation should be clean, free from the dust and the fingerprint. The peeling consists of the breaking on the leaf irregularly with the force. அதே மாதிரி easily separated in little part of the lower epidermis which remain protruding on the lower surface of the leaf. It is folded so that it's a long ribbon or strip of the lower epidermis get removed. அதே மாதிரி the stripped lower of the epidermis stained the sapphire. எதை பயன்படுத்துறோம்னா sapphire பயன்படுத்துறோம். அதே மாதிரி washed, it is mounted in glycerin. என்ன பயன்படுத்துறோம்னா glycerin பயன்படுத்துறோம். அடுத்து மைக்ரோடோம். மைக்ரோடோம் பொறுத்த வரைக்கும் the instrument used to cut the section of the microscopic thickness. இதுல வந்து ஆர்டினரி மைக்ரோடோம் இருக்கு, பிரீசிங் மைக்ரோடோம் இருக்கு, அதே மாதிரி அல்ட்ரா மைக்ரோடோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. ஆர்டினரி மைக்ரோடோம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட் மைக்ரோஸ்கோப்புக்கு பயன்படுத்துவோம். ஆர்டினரி மைக்ரோடோம் ஆர் யூஸ்ட் டு ப்ரிப்பேர் செக்ஷன் ஃபார் த யூஸ் லைட் மைக்ரோஸ்கோப். क्वेश्चन கேட்கலாம் நமக்கு. ஆர்டினரி மைக்ரோடோம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா லைட் மைக்ரோஸ்கோபிக் தான் பயன்படுத்துறோம். அதே மாதிரி the tissue is embedded in paraffin for section emitting. The microtome use the steel blade or razor for cutting section யூஸ் பண்றோம். It can cut the section up to the thickness பாத்தீங்க அப்படின்னா 0.6 mm or lesser. ஆர்டினரி மைக்ரோடோம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கு நமக்கு, ரொட்டேட்டரி அண்ட் ராக்கிங். ரொட்டேட்டரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா the turning wheel அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருக்கும். இது ராக்கிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராக்கிங் செக்ஷன் ஹேண்டில் கையில என்ன பண்ணணும் சுத்தணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா PhD பண்ண பெரிய பெரிய காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாதிரி வச்சிருப்பாங்க. The breathing microtome பொறுத்த வரைக்கும் is operated in low temperature. It is kept in a cooled chamber. The tissue may be fresh or fixed. It is embedded in ice. எதுல யூஸ் பண்றோம்னா ஐஸ்ல வச்சுக்கிறோம். The tissue is kept in the stage and water drop are sprinkled on it. It is then cooled with a liquid carbon dioxide என்ன பண்றோம்னா நம்ம பயன்படுத்துறோம். breathing microtome என்ன யூஸ் பண்றோம்னா liquid carbon dioxide யூஸ் பண்றோம்.
As a result, a block of ice formed around the tissue to provide it is a necessary support. The section are cut by the razor or blade fitted with the microtome. Ultra microtome பொறுத்த வரைக்கும் நமக்கு ultra microtome used for the preparing very thin section to be used in the electron microscope. It can be make the section thin 15 millimeter ல இருந்து 100 millimeters வரைக்கும் இருக்கும். The tissue embedded in the synthetic resin, அதே மாதிரி glass knife, diamond knife used for the section cutting நம்ம என்ன பண்றோம்னா யூஸ் பண்றோம். அடுத்து fixation, இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். fixation பொறுத்த வரைக்கும் cytochemical method where the cells and the tissue are preserved in such as the microscopic studies. The selective preservation, morphological organization and chemical content of the cell, அதாவது ஒரு செல்ல வந்து என்னென்ன chemical contentலாம் இருக்கு அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம். The fiction is defined as a process which is to bring about the sudden death of the cell and the tissue in such a manner that is a component are preserved in the condition most identical to the extracted during life. ஓகேங்களா? அடுத்தது மெயினா வந்து aims of fixation. Fixation stop analysis, autolysis of the destruction of the cell component by there is an enzyme. Fixation prevent the bacterial decomposition. It make the cell content insoluble. அதே மாதிரி the fixation coagulant and the hardness tissue to the prevent loss of easily diffusible substance. It reduce the cell shrinkage. அப்ப செல் என்ன ஆகுது சுருங்கறத குறைக்கிறது and destruction சிதஞ்சி போகாம பாதுகாக்க முடியும். Increasing visibility of the cell component. அப்ப நம்ம நார்மலா இருக்கிறத விட நமக்கு எப்படி தெரியும் நமக்கு செல் ஆர்கனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா பார்க்குற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இட் மேக் த செல் சூட்டபிள் ஃபார் ஸ்டெயினிங். அதே மாதிரி வந்து கரெக்டா என்ன ஸ்டெயினோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா ஜீனஸ் கிரீன் அப்படின்னா ஜீனஸ் கிரீன் பி தான் நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்தணும். அப்போ எது எதுக்கு ப்ராப்பரா இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பயன்படுத்தணும். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல ஸ்டெயினிங் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துங்க. இட் இஸ் இம்ப்ரூவ் த விசிபிலிட்டி ஆஃப் த செல் காம்பனன்ட். மெயினா எய்ம் ஆஃப் த ஃபிக்சேஷன். ஃபிக்சேஷன்ல என்னென்ன மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the solution used for fixation or fixative. The fixative வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப், சிம்பிள் ஆர் காம்பவுண்ட். இது நமக்கு क्वेश्चन கேட்கலாம். சிம்பிள் பொறுத்த வரைக்கும் ஃபார்மலின், மெர்க்குரி குளோரைடு, பொட்டாசியம் டைக்ரோமேட், பிக்ரிக் ஆசிட், குரோமிக் ஆசிட், ஆசிமம் டெட்ராக்சைடு, அசிட்டிக் ஆசிட், எத்தில் ஆல்கஹால். क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா இதெல்லாம் கொடுத்துட்டு இதுல எது வந்து சிம்பிள் ஃபிக்சேட்டிவ் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப எது சிம்பிள் ஃபிக்சேட்டிவ்னு பாத்துங்க. ஃபார்மலின், மெர்க்குரி குளோரைடு, பொட்டாசியம் டைக்ரோமேட், பிக்ரிக் ஆசிட், குரோமிக் ஆசிட், ஆசிமம் டெட்ராக்சைடு, அசிட்டிக் ஆசிட், எத்தில் ஆல்கஹால். இது எல்லாமே எதுல வருது அப்படின்னா சிம்பிள் ஃபிக்சேட்டிவ்ல வருது. காம்பவுண்ட் ஃபிக்சேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா போயன்ஸ் ஃப்ளூயிட், கார்னிஸ் ஃப்ளூயிட், ஃபார்மல் ஆல்கஹால், ஃபார்மல் சலைன், சசுவாட் ஃபிக்சேட்டிவ், ஜிங்கர் ஃப்ளூயிட், அதே மாதிரி ஏலிஸ் ஃப்ளூயிட், ஆர்டிஸ் ஃப்ளூயிட், பிளம்பிங் ஃப்ளூயிட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஃபிக்சேட்டிவ் வரக்கூடியது. தெளிவா பாத்துங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதுல எது வந்து சிம்பிள் ஃபிக்சேட்டிவ் இல்ல, காம்பவுண்ட் ஃபிக்சேட்டிவ் இல்லன்னு சொல்லி என்ன பண்ணலாம் क्वेश्चन கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்தது இந்த இதுலயே வந்து இன்னொரு டைப் இருக்கு, பேக்கர்ஸ் ஃபார்மல் கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து மெக்கானிசம் ஆஃப் த கெமிக்கல் ஃபிக்சேஷன். when the tissue immature or fixative, the cells do not die immediately. சரிங்களா? நம்ம பயன்படுத்துறோம், உடனடியாக அது இறந்துருமானா இறந்துறாங்க இல்லையா? பட் they undergo the postmortem changes owing to the anaxa changes in the pH and the enzymatic action of autolysis. அப்ப அந்த பீசஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம எடுத்து வந்து கட் பண்ணி ஒரு இலையவோ ஒரு ஸ்டெம்மையோ வைக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத கட் பண்ணி தான் கொண்டு வந்து நம்ம வைப்போம் இல்லைங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது உயிரோட தான் இருக்கும். அப்ப அதுக்கு என்ன ப்ராப்பரான ஒரு ஸ்டெயினை கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்துடணும். The fixative penetrate the cell by diffusion and the cells on the surface fixed first under the more quickly. நம்ம ஃபாஸ்டா அதை செய்யணும். The cells located internally are fixed slowly. The rate of the fixation depend on the penetratable by the fixative. அதாவது ஊடுருவது. நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அந்த சாயம் என்ன ஆகும், நமக்கு உள்ளுக்குள்ள ஊடுருவி கரெக்டா அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகணும். The rate of the penetration of the fixative is determined by the nature of the protein precipitate formed the periphery of the tissue. When the precipitate are very fine, form of the barrier of preventing for the passage of the fixative. Barrier தடை செய்யறது நம்ம. ஓகேங்களா? Fixative பொறுத்த வரைக்கும்
fix the cell by acting of the macromolecule எது அப்படின்னா protein, lipid and polysaccharide. And the fixative diffuse into the cell form of the cross linkage between protein molecule. As a result of the cross linkage, the protein are made by insoluble. Hence the protein வந்து பாத்தீங்கன்னா precipitated. Formaldehyde fixative can react with the amino carboxyl COH and the indole group வந்து பாத்தீங்கன்னா protein from the methylene bridge with the other protein molecule of the cell. அப்ப NH2O, HCHO, NHCH2OH, amino formaldehyde methyl group. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா amino group methyl bridge எல்லாமே நமக்கு என்ன இருக்குன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி glutaraldehyde has a 2 aldehyde group. இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க CH2, CHO, CH2, 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 CHO that can be react with the amino group to adjacent to the proton monomers. Protein oda monomers இருக்கும். Chromium salt in potassium dichromate produce a oxidation and produce a chromium linkage between protein. Also bind the phospholipid. Example வந்து fixation by breezing drying. அதே மாதிரி fixation by breezing substitution. Fixation by breezing etching method. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 மெத்தட் இருக்கு. First fixation by the breezing dry method பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா the method cells or tissue are fixed by rapid breezing under dehydrated the vacuum low temperature நாம என்ன பண்றோம்னா fix பண்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க 160 டிகிரி செல்சியஸ்ல இருந்து -196 டிகிரி செல்சியஸ் அந்த கிரையோ பிரிசர்வேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மெத்தட். இதுல என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா லிக்விட் நைட்ரஜன் அல்லது ஹீலியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆஃப்டர் கூலிங் ஸ்பெசிமென் டீஹைட்ரேட்டட் ட்ரைடு வேக்யூம் என்ன பண்ணனா 30 டிகிரி செல்சியஸ் டு 40 டிகிரி செல்சியஸ்ல நம்ம கொடுக்கலாம். அடுத்து ஃபிக்சிங் பை த பிரீசிங் சப்ஸ்டிடியூஷனல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு the tissue method, the tissue is rapidly boson and boson is a low temperature -20 ல இருந்து -60 degree Celsius. It is a reagent that dissolved in ice crystal என்ன பண்ணுனா பயன்படுத்துறோம். இதுல reagent may be ethanol, methanol or acetone. என்னென்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா ethanol, methanol, acetone. அதே மாதிரி fixing by the breezing etching method. இதுல என்ன பண்றோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து -100 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஓகேங்களா, இதை பார்த்துங்க. அடுத்தது மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் மெத்தட். டீஹைட்ரேஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் the gradual removal and replacement of water from the fixed tissue by the dehydrating agent. The water molecule are removed with the help of alcohol, ethanol. The fixed tissue வந்து பாத்தீங்கன்னா is passed through the series increasing concentration of the alcohol such as 30%, 50, 70, 90%. Absolutely alcohol வந்து பாத்தீங்கன்னா 95% யூஸ் பண்றோம். இதுல என்னென்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னு பாத்துக்கங்க. Sulfohydral, carboxyl and amino group NH2 of the protein producing mercury linkage between the molecule. அடுத்து இம்பார்ட்டன்டான ஏரியா cytological fixative. இதுல வந்து formalin. Formaldehyde is called the formalin. 4 to 10% formalin solution used for the fixing Golgi apparatus, mitochondria and enzyme. இப்போ formalin வந்து எதுக்காக நான் பயன்படுத்துறோம்னு கேட்டாங்க அப்படின்னா Golgi apparatus, mitochondria and enzyme. Mercury chloride பொறுத்த வரைக்கும் எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா can shrinkage of the tissue. சரிங்களா, சுருக்கம் அடைய செய்யறதுக்கு. அதே மாதிரி செல் என்ன ஆகக்கூடாது, நமக்கு சிதைவடையவும் ஆகக்கூடாது. does it not distort. சரிங்களா, என்ன ஆகக்கூடாது, நமக்கு சிதைவடைய ஆகக்கூடாது. அப்ப contribute to the protein not fix the carbohydrate. அதே மாதிரி இது வந்து கார்போஹைட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஃபிக்ஸ் ஆகாது. பிக்ரிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் புரோட்டீன் அண்ட் நியூக்ளியோ புரோட்டீன். பிக்ரிக் ஆசிட் எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா புரோட்டீன் அண்ட் நியூக்ளியோ புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இட் கேஸ் என்னதான் அப்படின்னா ஸ்ரிங்கேஜ் ஆகும். குரோமிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து ஃபிக்ஸ் த கோல்ஜி பாடி அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. இதுல வந்து 0.5ல இருந்து 1% குரோமிக் ஆசிட் யூஸ் பண்றோம். இது அதிகமா பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி the participate to the all protein and fix the carbohydrate. மெயினா இதை பார்த்துங்க. குரோமிக் ஆசிட்னா கோல்ஜி பாடியும் மைட்டோகாண்ட்ரியாவும் ஃபிக்ஸ் பண்ணோம். ஆசிமம் டெட்ராக்சைடு பொறுத்த வரைக்கும் 0.5ல இருந்து 2% ஆசிமம் டெட்ராக்சைடு யூஸ்டு ஃபார் ஃபிக்ஸிங் சைட்டோபிளாசம். கோல்ஜி பாடி மைட்டோகாண்ட்ரியா and fat. It fixes the lipid catheter blocking. It is extensively used for the electron microscope பயன்படுத்தும். இது மெயினா இதை தெரிஞ்சுக்கங்க. ஆசிமம் டெட்ராக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது
fixing cytoplasm. அதுக்கப்புறம் potassium dichromate பொறுத்த வரைக்கும் fixing of chromosome. They fix lipid and make the protein insoluble. Ethanol பொறுத்த வரைக்கும் it is used with the other fixative. It is used for fixation of the nucleus and chromosome. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எத்தனால் பொறுத்த வரைக்கும் destroy the Golgi body. எதை அழிக்க பயன்படுது? Golgi bodyயை அழிக்க பயன்படுது. It has a swelling effect. ஒரு வீங்கி அமைப்பு. Boyne split ஏற்கனவே கேட்ட क्वेश्चन நமக்கு. The Boyne split mixer the 75% the 75 ml picric acid 20 ml வந்து பாத்தீங்கன்னா formalin and 5 ml of glacial acetic acid யூஸ் பண்றோம். மெயினா எதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மெயினா வந்து fixing for chromosome. எதுக்கு மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம fixing for chromosomeக்கு தான் மெயினா யூஸ் பண்றோம். இது நம்ம கேட்கலாம். எதுக்கு யூஸ் பண்றோம்னு கேட்டாங்கன்னா Boyne split வந்து fixative for chromosome. இது கேட்கலாம். Carney fluid பொறுத்த வரைக்கும் it is prepared by the mixing of 60 ml absolutely alcohol. 30 ml வந்து பாத்தீங்கன்னா chloroform and 10 ml glacial acetic acid இருக்கு. Fix the chromosome and nucleoprotein. Carney fluid எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா குரோமோசோமையும் நியூக்ளியோப்ரோட்டீன் நமக்கு என்னது ஃபிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. Carney fluid தெரிஞ்சு வச்சுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் நம்ம கேட்கலாம். அடுத்து ஃபார்மல் ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் பாலிசாக்கரைடு அண்ட் நியூக்ளியோப்ரோட்டீன் எதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பாலிசாக்கரைடு அண்ட் நியூக்ளியோப்ரோட்டீன். அசிட்டிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் இது யூஸ்டு வித் த ஃபிக்சேட்டிவ். ஃபிக்சேஷன் மெயினா என்ன அப்படின்னா நமக்கு நியூக்ளியஸ் அண்ட் குரோமோசோம். நியூக்ளியஸ் அண்ட் குரோமோசோம் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து ஃபிக்சேஷன் ஆஃப் பிரீசிங். ஃபிக்சேஷன் ஆஃப் மெயினா பிரீசிங் கேரக்டர் அதாவது உரைநிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல fixing by the freezing is done by process rapid cloning followed by the dehydration in vacuum at the very low temperature. அதே மாதிரி suitable for the X-ray and electron microscope. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா என்ன யூஸ் பண்றோம்னு பாருங்க ஆல்கஹால் கிரேடு அதே மாதிரி ரெட்டிஃபைட் ஸ்பிரிட் டிஸ்டில்டு வாட்டர் இதெல்லாம் பயன்படுத்துறோம். அதே மாதிரி ஆக்சோக்ரோமிக் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியது the group give the dye ability to attach the tissue the material. The group make the dye dissolve on the dissolution of the water. இதுல மெயினா என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா ஹைட்ராக்சில் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியது பயன்படுத்துறோம். அடுத்து டைப் ஆஃப் த ஸ்டெயின். ஸ்டெயின் ஒரு முக்கியமான ஒரு இது குரோமோஃபோரிக் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் டை இது என்னென்ன இருக்கு அப்படின்னா கார்பாக்சில் குரூப், அசோ குரூப், நைட்ரோ குரூப், குயினாய்டு குரூப், இன்டமைன் குரூப். மொத்தம் எத்தனை குரூப் இருக்குன்னா 5 குரூப் இருக்கு. அதுக்கப்புறம் ஆசிட் ஸ்டெயின். அடுத்த ஸ்டெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 டைப்பா பிரிச்சுக்கலாம். ஆசிட் ஸ்டெயின், பேசிக் ஸ்டெயின், நியூட்ரல் ஸ்டெயின் என்ன பண்ணலாம் 3ஆ பிரிச்சுக்கலாம். ஆசிட் ஸ்டெயினை பொறுத்த வரைக்கும் மெயினா எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்கணும். ஆசிட் ஸ்டெயின் ஆர் coloring agent which is stain the cell and the cell component low pH and acid medium. இதுல பொறுத்த வரைக்கும் the cell component which are stained acid stain is called the acetobelix. இதுல ஆசிட் ஸ்டெயின் யூஸ்டு ஃபார் சைட்டோபிளாசத்துக்கும் புரோட்டீனுக்கும் மெயினா நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி acetobelix the net charge of the ion and acidic dye negative. Colored carried by the anion. அதே மாதிரி சரி anion அப்படின்னு சொல்லக்கூடியது anion அப்படின்னு சொல்லுவாங்க. The acid dye contain the chromophoric group such as the nitro and the quinide group. That is prepared in sodium potassium salt வந்து பயன்படுத்துறோம். பாருங்க ஆசிட் ஸ்டெயின் எதுக்கு யூஸ் பண்றங்கறத பாத்துங்க முக்கியமான ஒரு இது. காமன் ஆசிட் ஸ்டெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்ரிக் ஆசிட், இயோசின், காங்கோ ரெட், மெத்திலின் ப்ளூ, ஜீனஸ் கிரீன், ஆரஞ்சு ஜி, அனலைன் ப்ளூ, ஆசிட் ஃபியூஷன், பிஸ்மார்க் ப்ரௌன் இதெல்லாமே காமனா இருக்கக்கூடிய ஆசிட் ஸ்டெயின். பேசிக் ஸ்டெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்டெயினை பொறுத்த வரைக்கும் கலரிங் ஏஜென்ட் the stain of the cell and the cell component all high pH or alkaline medium. The cell component which is stained by the basic stain is called the basophils. Basic stain are used to stain nucleus, chromosome and nucleic acid. Hence the nucleic acid வந்து பாத்தீங்கன்னா basophilic. Net charges of the ion basic dye வந்து பாத்தீங்கன்னா positive charge. அதே மாதிரி தான் இதுல பேசிக் டை கண்டெய்ன் ஹைட்ராக்சில் குரூப். என்ன குரூப்பா சேர்ந்ததுன்னு கேட்டாங்கன்னா ஹைட்ராக்சில் குரூப். பேசிக் ஸ்டெயின் வந்து ஹைட்ராக்சில் குரூப். இதுல வந்து நமக்கு மெயினா வேற இம்பார்ட்டன்ட் இல்ல. இத பாத்துங்க குளோரைட் ஆர் சல்பேட் சால்ட் ஆர்கானிக் ஆசிட் என்ன பண்றோம்னா இதெல்லாம் யூஸ் பண்றோம். இதுல கூட பேசிக் ஸ்டெயின் பாருங்க சாஃபனின், மெத்திலின் ப்ளூ, மெத்திலின் கிரீன், கிறிஸ்டல் வயலட், அசூர்ஸ்,
அக்ரிடின் ரெட், எமட்டோசைலான் இதெல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா பேசிக் ஸ்டெயின். கொஸ்டின் கேட்பாங்க, இது கொடுத்துட்டு இதுல எது பேசிக் ஸ்டெயின் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதை பார்த்துங்க. சாஃபனின், மெத்திலின் ப்ளூ, மெத்திலின் கிரீன், கிறிஸ்டல் வயலட், அசூஸ், அக்ரிடின் ரெட், எமட்டோசைலான். அப்ப எமட்டோசைலான்ங்கிறது எதுல வருதுன்னா பேசிக்ல வருது. அடுத்து நியூட்ரல் ஸ்டெயின். இது வந்து பாத்தீங்கன்னா அசிடிக் ஆர்னா பேசிக். இது ரெண்டுமே, அதாவது ஆனியான் இருக்கும், கேனியான், அதாவது கேஷியான் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும். ஸ்டெயினிங் ப்ராப்பர்ட்டி, இது வந்து நியூட்ரல் ஸ்டெயின் சொல்லக்கூடியது, ரெண்டுக்கும் பொதுவா. அடுத்து மெட்டாக்ரோமேஷியான்னு சொல்லக்கூடியது the cell component which is a different color from the original color. The property of the stain is called the metachromatia. The property is mostly exhibited by the basic dye such as the dolidin blue. என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க மெட்டாக்ரோமேஷியாவுல. dolidin blue, thionin, associate. Metachromatia dyes change the color while reaction with the cell component. வேற இதுல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா the color of the dye change when the dye substrate complex is formed. இதுல இம்பார்ட்டன்ட் இல்ல, இத ஃபுல்லா பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி மாடரண்ட் லேக், இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு புரோட்டீன் அண்ட் சைட்டோபிளாசம், பிரசன்ஸ் ஆஃப் சம் மெட்டல்ஸ், மெட்டலிக் காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாடரண்ட் லேக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல வேற இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பொட்டாசியம், என்னென்ன சால்ட் யூஸ் பண்றோம்னு கேட்பாங்க. டபுள் சால்ட், பொட்டாசியம் அமோனியம் with aluminium or ferric sulfated நம்ம என்ன பண்றோம்னா பயன்படுத்துறோம். அடுத்து மெக்கானிசம் ஆஃப் ஸ்டெயினிங் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. இதை ஒன்ஸ் அப்படியே நான் ரோல் பண்றேன், என்னங்கிறத மட்டும் நீங்க அப்படியே படிச்சுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வைட்டல் ஸ்டெயின். வைட்டல் ஸ்டெயின் பொறுத்த வரைக்கும் வைட்டல் ஸ்டெயின்ஸ் ஆர் டை which color of the cell tissue without killing. அதாவது நம்ம ஒரு இதை பயன்படுத்துறோம், ஒரு செல்ஸை பார்க்கணும், ஆனால் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செல்லை கில் பண்ணாம பார்க்கணும். இந்த மெத்தடுக்கு தான் பேரு வைட்டல் ஸ்டெயின். எக்ஸாம்பிள் வந்து ஜீனஸ் கிரீன் பி, இது வந்து வைட்டல் ஸ்டெயின். மெத்திலின் ப்ளூ, நியூட்ரல் ரெட்டு, ட்ரிப்பன் ப்ளூ, இந்தியன் இங்கு இதெல்லாம் இருக்கு. வேற இதுல ஜீனஸ் கிரீன் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு, ஜீனஸ் கிரீன் பி. இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா வைட்டல் ஸ்டெயின். கொஸ்டின் கேட்கலாம், ஜீனஸ் கிரீன் பி என்ன ஸ்டெயின் கேட்டாங்கன்னா வைட்டல் ஸ்டெயின். அடுத்தது சைட்டோகெமிக்கல் ஸ்டெயினிங் மெத்தட். இது நம்ம எதை பயன்படுத்துறோம்னு பாருங்க. கீழே இருக்கிறது வந்து புரோட்டீன், பாலிசாக்கரைடு, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, என்சைம், லிப்பிடு கேன் பி ஐடென்டிஃபை த செல். அப்ப செல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக சைட்டோகெமிக்கல் ஸ்டெயினிங்ல என்னென்ன பயன்படுத்துறோம்னு கேட்பாங்க. புரோட்டீன், பாலிசாக்கரைடு, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, என்சைம், லிப்பிட் அண்ட் கேன் பி ஐடென்டிஃபை. இதுல ஃபிக்சேஷன், எம்பிடெட், செக்ஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டா இருக்கு. இதுல வந்து சிங்கிள் ஸ்டெயினிங் கேட்டாங்க அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு சிங்கிள் ஸ்டெயின். நம்ம சைட்டோபிளாஸ்மிக் என்ன பண்றோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்டெயின் தான் நம்ம பயன்படுத்துறோம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் சிங்கிள் ஸ்டெயினிங் சிம்பிள் ஸ்டெயினிங் மெத்தட் இருக்கும். இதுல சாப்னின் அண்ட் ஃபாஸ்ட் கிரீன், சாப்னின் ஆர் ஃபாஸ்ட் கிரீன், இது வந்து சிங்கிள் ஸ்டெயின். Single stain material is often stained either of அதே மாதிரி போராக்ஸ் கார்மைன் அல்லது பிக்ரோ இண்டிகோ கார்மைன். வேற இதுல போராக்ஸ் கார்மைன், பிக்ரோ இண்டிகோ கார்மைன், டபுள் ஸ்டெயினிங். இதெல்லாம் டபுள் ஸ்டெயினிங்னு क्वेश्चन கேட்பாங்க. எமட்டோசைலான் அண்ட் சாஃபனின், சாஃபனின் அண்ட் ஃபாஸ்ட் கிரீன் இதெல்லாம் வந்து டபுள் ஸ்டெயினிங். சாஃபனின் அண்ட் தி அனலின் ப்ளூ, சாஃபனின் அண்ட் கிறிஸ்டல் வயலட், கிறிஸ்டல் வயலட் அண்ட் எரித்ரோசின் இதெல்லாமே டபுள் ஸ்டெயினிங்ல வரக்கூடியது. இதெல்லாம் டபுள் ஸ்டெயினிங் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுங்க. எதுக்கு பயன்படுத்துறோம்ங்கறத பாத்துங்க. சிங்கிள் ஸ்டெயின்னா என்ன, டபுள் ஸ்டெயினிங்கிறது என்னங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து புரோட்டீனை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய என்னென்னலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் என்ன சொல்றதுன்னா புரோட்டீனை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட். இது நமக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மில்லன் ரியாக்ஷன். இது வந்து புரோட்டீனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். இதுல என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா மெர்குரஸ் அண்ட் த மெர்குரஸ் நைட்ரேட், நைட்ரிக் ஆசிட் கண்டெய்னிங் த லிட்டில் நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பயன்படுத்துறோம். வேற இதுல மில்லன் ரியாக்ஷன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. புரோட்டீனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா மெர்குரி, மெர்குரஸ் நைட்ரேட், நைட்ரிக் ஆசிட் கண்டெய்னிங் த லிட்டில் நைட்ரஸோ ஆசிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல வேற மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா
The tyrosine containing the protein stained red, pink or yellowish colorல வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இது கேட்பாங்க tyrosine. அடுத்து பயூரியா டெஸ்ட், இது கேட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுவும் புரோட்டீனுக்கு தான். மில்லனும் புரோட்டீன், அந்த பயூரியா டெஸ்ட் ரெண்டுமே எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா புரோட்டீனை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட். இதுல என்ன யூஸ் பண்றோம்னு கேட்பாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன கலர்ல தெரியும் கேட்டாங்கன்னா ரெட்டிஷ் வயலட் கலர்ல மாறும். இதுல மெயினா வந்து நம்ம 3% சொல்யூஷன் ஆஃப் த காப்பர் சல்பேட் லிட்டர் ஆஃப் 10% என்ன பண்றோம்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணுவோம். பயூரியா டெஸ்ட், மில்லட் ரிஜன் ரெண்டுமே நமக்கு எதுக்கு கேட்டாங்கன்னா புரோட்டீன். அடுத்து டிடெக்ஷன் ஆஃப் த லிப்பிட். லிப்பிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சதர்ன் பிளாட் டெஸ்ட். ஓகேங்களா? என்ன டெஸ்ட் அப்படின்னா லிப்பிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சதர்ன் பிளாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம என்னென்ன சப்ஸ்டன்ஸ் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மவுண்டோடுக்கு என்ன பண்ணணும்னா கிளிசரின் அப்படின்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்துறோம். அடுத்து பிளாஸ்மல் ரியாக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா the SIP reagent long chain aliphatic aldehyde occurring the plasmalogens அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பிளாஸ்மோ ரியாக்ஷன். Tissue needed not be embedded in the paraffin vaccine but can be studied by the Brouson section. இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது பார்த்து வச்சுங்க. பிளாஸ்மல் ரியாக்ஷன் சொல்லக்கூடியது எதுக்காக பயன்படுத்துறோம்னா டிஷ்யூவை ட்ரீட் பண்றதுக்காக பயன்படுத்துறோம். சிப் ரியேஜென்ட். அதே மாதிரி ஆசமம் டெக்ஸ்ட்ரோஸ் டெஸ்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். ஆசிமம் டெக்ஸ்ட்ரோக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அடுத்து ஃபில்லிங் டெஸ்ட். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா the filling solution added by the glucose clear in the blue color result. The reagent containing to the, இது எல்லாமே எதுக்குன்னு கேட்பாங்க. இது எல்லாமே என்னன்னா டிடெக்ஷன் ஆஃப் த கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட். இதெல்லாம் புரோட்டீனை கண்டுபிடிக்கிறதுக்கு, இதெல்லாம் லிப்பிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, எது கார்போஹைட்ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப ஃபில்லிங் டெஸ்ட், பெண்டிக் டெஸ்ட், பீரியாடிக் ஆசிட், சிஃபி டெக்னிக்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 டெக்னிக்ஸ் இருக்கு. 3 டெக்னிக்ஸ்மே எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் டெஸ்ட் when filling solution added to the glucose clear in blue color. இதுல வந்து A 7 வந்து பாத்தீங்கன்னா 7% CuSO4, B ல வந்து பாத்தீங்கன்னா 25% KOH, 35% என்ன பண்றோம் சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட்டை யூஸ் பண்றோம். பெண்டிக் பொறுத்த வரைக்கும் குளுக்கோஸ், அது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல என்ன பண்றோம்னா சோடியம் கார்பனேட் பயன்படுத்துறோம். பீரியாடிக் ஆசிட் டெக்னிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு MC மோனாஸ் அப்படிங்கிறவர் 1946ல கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸ்டார்ச், செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், மியூசின், மியூகோப்ரோட்டீன், ஹைலூரோனிக் ஆசிட் அண்ட் கைட்டின். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டோட என்னென்னலாம் ரிசம்பிள் இருக்கோ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சிஃபி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது பீரியாடிக் ஆசிட் சிஃபி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வேற இம்பார்ட்டன்ட் அடுத்து நியூக்ளிக் ஆசிட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் ஆர் மேக்ரோ மாலிகுல் originally absorbed in the nucleus by this cell. There is a polymer made up of monomer, namely என்னென்ன இருக்குன்னா monosaccharide, phosphoric acid, purine and pyrimidine, nitrogenous base. இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கு. அதாவது DNA and RNA. இதை ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். ஃபர்ஸ்ட் ஃபியூஜன் நியூக்ளியர் ரியாக்ஷன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னா டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான் வந்து இந்த ஃபியூஜன் நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்லக்கூடியது. நம்ம இந்த சதர்ன் நார்தர்ன் இந்த மாதிரிலாம் படிக்கணும் இல்லையா, அதே மாதிரி வந்து நியூக்ளியர் டிடெக்ஷன் ஆஃப் த டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபியூஜன் நியூக்ளியர் ரியாக்ஷன். அப்ப நியூக்ளியஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எதெல்லாம் வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபியூஜன். இதுல என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பாத்துக்கங்க. NHCl வந்து யூஸ் பண்றோம், HCl பயன்படுத்துறோம். ஏன்னா இதை வந்து நம்ம எது கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா கூட போதும். அடுத்து மெத்தில் கிரீன் பைரோனின் ஒயிட் டெக்னிக்ஸ். இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட்டும் குரோமாட்டினும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. குரோமாட்டின் ஸ்டெயின்டு கிரீன் while நியூக்ளிக் ஆசிட் ஸ்டெயின் வந்து பாத்தீங்கன்னா பிரைட் கலர்ல நமக்கு என்ன இருக்கும் அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் த வால் மவுண்ட், டெம்பரரி மவுண்டிங், பர்மனன்ட் மவுண்டிங். அதே மாதிரி டெம்பரரி மவுண்டிங் பொறுத்த வரைக்கும்
The temporary mounting is a simple process. Object cleaned fixed stain the mounted in slide with the drop in glycerin. என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா glycerin வந்து பயன்படுத்துறோம். Permanent mounting பொறுத்த வரைக்கும் என்னென்ன மெத்தட் பயன்படுத்தும்னு கேட்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா killing, fixing, washing, dehydration, clearing, staining, mounting இதெல்லாம் வந்து permanent mountingல பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட். Killing பொறுத்த வரைக்கும் a material alive killed in the chloroform என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா chloroform பயன்படுத்துவாங்க. அடிஷனலா வந்து ஆல்கஹால், மெத்தனால் இது ரெண்டையும் பயன்படுத்துவாங்க. Fixing பொறுத்த வரைக்கும் the material is fixed in suitable fixative. Washing பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து பென்சீனை வந்து பயன்படுத்துறாங்க. ஆல்கஹால் followed by பென்சீனை வந்து பயன்படுத்துறாங்க. Clearing பொறுத்த வரைக்கும் மெயினா சைலால். Clearing பொறுத்த வரைக்கும் மெயினா சைலால் பயன்படுத்துவாங்க. Staining பொறுத்த வரைக்கும் the paraffin is removed with the help of சைலால். மெயினா பாருங்க சைலால்னு சொல்லக்கூடிய எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா the paraffin removed with the help of சைலால். Mounting பொறுத்த வரைக்கும் the section are mounted a glass slide containing egg albumin coating. அடுத்து tissue in light microscope. Fixing பொறுத்த வரைக்கும் tissue fixed in Boyens fluid formalin zinc fluid. Dehydration பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா alcohol followed by benzene. Embedded அப்படின்னா dehydrated tissue embedded in paraffin. Section அப்படின்னு பாத்தீங்கன்னா the tissue section by the rocking or rotatory microtome. இதெல்லாம் ஒன்ஸ் அப்படியே பார்த்து வச்சுங்க போதும். அதே மாதிரி நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்சேஷனுக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா the tissue is fixed in osmium tetroxide, potassium permanganate, formalin of the glutaraldehyde இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பயன்படுத்தக்கூடியது. பாருங்க டீஹைட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபிக்சேஷன் லைட் மைக்ரோஸ்கோப்னா Boyens fluid formalin or zinc fluid. இதே வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படில வந்து osmium tetroxide, potassium permanganate, formalin or glutaraldehyde. Dehydration பொறுத்த வரைக்கும் increasing concentration of the alcohol followed by benzene. இதுல increasing concentration of the alcohol or acetone followed by the propylene oxide. Embedded பொறுத்த வரைக்கும் paraffin, araldite, அதே மாதிரி Vestoflo, FO812 இதெல்லாம் என்னென்ன பார்த்து வச்சுக்கங்க. மவுண்டிங் பொறுத்த வரைக்கும் கனடா பால்சம் ஆர் பர்மனன்ட். அதே மாதிரி இதுல வந்து மவுண்டட் இன் மெட்டல் கிரிட் வந்து பயன்படுத்துவாங்க. இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க பார்த்து வச்சிட்டீங்கன்னா போதும். ஒன்ஸ் அப்படியே வாட்சிச்சிருங்க போதும். அடுத்து சென்ட்ரிஃபியூஜ் இது வரைக்கும் கேட்டதில்ல. சென்ட்ரிஃபியூஜ் இஸ் apparatus used in separate particle. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பகுதியா பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதான் இந்த சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்லக்கூடியது. அதாவது என்ன ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மைய விலக்கு விசைன்னு சொல்லக்கூடிய முறையை நம்ம என்ன பண்ணுவோம்னா பயன்படுத்துவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு வாஷிங் மிஷின் ஓடுது, மிக்சி ஓடுது அப்படின்னு வச்சுங்களேன். அதுல இருக்கக்கூடிய அந்த மெத்தடுக்கு என்ன அப்படின்னா நமக்கு அந்த மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லக்கூடிய முறை தான் இருக்கும். அடுத்து பிரின்சிபல்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து the density of the particle எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா பொருளோட அடர்த்தியை பொறுத்து இருக்கும். size of the particle, viscosity of the medium, gravitational pull அதாவது நம்மளோட புவி ஈர்ப்பு விசையை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ஒரு சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் அமையும். எப்படி நம்ம யூஸ் பண்றதுங்கிறது அமையும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்ட்ரிஃபியூஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மோட்டார் அண்ட் ரொட்டேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூஜ் இதோடைய டயக்ராம் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்க ஒன் சைடு பார்த்துட்டீங்கனாலே போதும். மெயினா வந்து டிடெக்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிடெக்ஷன் மெத்தடை மட்டும் நீங்க பார்த்து வச்சிட்டீங்கன்னா போதும். இதெல்லாம் வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது மெயினா. கார்போஹைட்ரேட்டுக்கு என்ன, லிப்பிடுக்கு என்ன, புரோட்டீனுக்கு என்ன பயன்படுத்துறோம். அதே மாதிரி வந்து அந்த ஃபியூல்ஜன் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டெயின்ல வரக்கூடிய மெத்தடு, அந்த இது சொன்னோம் இல்லைங்களா, ஜேஎஸ் கட்செட் சொன்னோம் இல்லைங்களா, அந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது 2-3 தடவை கேட்டாங்க.
திருப்ப திருப்ப அதே கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அடுத்த வருஷமும் நமக்கு என்ன பண்ணலாம்னா அந்த ஜெப்ரி மெத்தட் இதுதான். ஜெப்ரி மெத்தடு, சூஜஸ் மெத்தடு, ஹார்லோ மெத்தடு இது மூணையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணுறோம், இதில் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய நமக்கு இருக்கு. இது ஒன்று பார்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த டிடக்ஷன் அந்த மெத்தடை பார்த்துக்கிறீங்க. அப்புறம் அந்த ஃபிக்ஸேட்டிவ் பார்த்துங்க. சிம்பிள் அந்த பேஸு அது இருக்கக்கூடியது இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இந்த மைக்ரோடம் இதெல்லாம் சும்மா பேசிக்காக பார்த்து வச்சுங்க எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத. இந்த ஃபிக்ஸேஷன் ரொம்ப முக்கியம். இந்த சிம்பிள் ஃபிக்ஸேட் எது வருதுன்னு பார்த்துங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் ஃபிக்ஸேட் எது வருதுன்னு பார்த்துங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து இதில் எது கொடுத்துட்டு எது சிம்பிள் ஃபிக்ஸேட்டிவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், காம்பவுண்ட் ஃபிக்ஸேட்டிவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின் ஒன்று சொன்னேன் உங்களுக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் இந்த செடர் ஆயில், க்ளோவ் ஆயிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து வந்து இந்த மீடியத்தில் கேட்டிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இதில் பார்த்து வச்சுக்கணும். இந்த இதில் நமக்கு வந்து பிக்ரிக் ஆசிட், ஆசிமம் டெக்ஸ்ட்ரூட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிக்ரிக் ஆசிட், ஆசிமம் டெட்ராக்சைடு, காம்பவுண்ட் ஆர் ஃபிக்ஸேட் இஸ் போயன்ஸ் ஃப்ளூயிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னைஸ் ஃப்ளூயிட் இதெல்லாமே ஃபிக்சேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. மெயினாக இந்த கிளியரிங் ஏஜென்ட்ல இது கேட்கலாம் நமக்கு மெயினாக என்னென்ன அப்படின்னா இந்த ஜைலான், செடர்வுட் ஆயிலு, க்ளோவ் ஆயிலு, பென்சின் அண்ட் டொலியின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. காமனாக சைலான் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டாங்கன்னா காமனாக சைலான் சொல்லக்கூடியது ஒரு கிளியரிங் ஏஜென்ட். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி எம்பிடெட் அப்படிங்கிற மெத்தடை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா கெல்ப்ஸ் அப்படிங்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. 3ஆ பிரிச்சிருப்பாரு மெயினாக இவர். இதை பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த செக்ஷன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்துட்டிங்கன்னா போதும். ஸ்டெய்னிங் மெத்தடு பார்த்துங்க. மவுண்டிங் மெத்தடு முக்கியம். அந்த மாதிரி கனடா பால்ஸை மட்டும் கிடையாது. இதுவும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிசர் ஜைலான் அப்படிங்கிறதையும் நம்ம பயன்படுத்துகிறோம். கனடா பால்ஸை மட்டுமே கிடையாது. இந்த டிஸ்ட்ரீம் பிளாஸ்டிசர் ஜைலான் அப்படிங்கிறதையும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் மவுண்டிங்கில். அதுக்கப்புறம் மேசுரேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக அந்த ஜெப்ரி சூஜஸ் ஹார்லோ மெத்தடு இது கண்டிப்பாக நமக்கு வந்து இது எதுக்கு வருதுன்னு பார்த்துங்க. ஜெப்ரி பொறுத்த வரைக்கும் பர்மனன்ட் ஸ்லைடு இது கேட்பாங்க. ஜெப்ரி பொறுத்த வரைக்கும் பர்மனன்ட் ஸ்லைடு, சூஜஸ் பொறுத்த வரைக்கும் டெம்பரரி ஸ்லைடு இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஜேபி எஸ்டி. அப்புறம் இதில் வேற இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய இருக்கு. டெம்பரரி மவுண்டிங்கு, மைக்ரோடோமு, இது ஆர்டினரி மைக்ரோடோம், ப்ரீசிங் மைக்ரோடோம், அல்ட்ரா மைக்ரோடோம் பார்த்துங்க. இதெல்லாம் இது வரைக்கும் கூட ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. அப்போ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆர்டினரி மைக்ரோடோம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக வந்து இந்த லைட் மைக்ரோஸ்கோப்பில் பயன்படுத்துகிறோம் ஆர்டினரி மைக்ரோடோமை. இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ரொட்டேட்டரி, ராக்கி மைக்ரோடோம்னு பிரிச்சுக்கலாம். வேற இதே மாதிரி ப்ரீசிங் மைக்ரோடோம் பொறுத்த வரைக்கும் நமக்கு லிக்யூடு கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துவோம். இது தெரிஞ்சு வச்சுங்க. என்ன அப்படின்னா லிக்யூடு கார்பன் டை ஆக்சைடு. ஃபிக்ஸிங் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஃபிக்ஸிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெயினாக சிம்பிள் ஃபிக்ஸேட்டிவ், காம்பவுண்ட் ஃபிக்ஸேட்டிவ் இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இதில் என்னென்ன ஸ்டெயின் வருதுங்கிறதையும் பார்த்துங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். இதை நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டீங்கனாலே போதும். இதை மீறி மைக்ரோடோமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வெளியே போகாது. அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா. இதை மட்டும் தெளிவாக படிச்சுக்கங்க போதும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் யூனிட்ல வந்து மெட்டீரியல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லுங்க. அந்த பர்டிகுலர் யூனிட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு 10,000 கொஸ்டின் பக்கம் ரெடியாக இருக்குது அவைலபிளாக. நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து ஜிகே கொஸ்டினும் வந்து 2000 கொஸ்டின் ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு 600 எஜுகேஷன் கொஸ்டின் ஆட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை மட்டும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிங்கனாலே போதும். எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டான புக்கில் வந்து தான் எடுத்து கொடுத்துருக்கு. சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா மெயினாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு நேம் கிரியேட் பண்ணணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து சென்டர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாம் கொடுக்கறது எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. அழகாக உள்ளே போயிடலாம்.